குழந்தைகளுக்கு வேதாகமம் வழங்கும் பரலோகம் தேவனின் அழகான வீடு. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பரலோகத்தை குறித்து தன்னுடைய சீஷர்களிடம் பேசினார். என் பிதாவின் வீடு என்று அதை அழைத்தார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றார். வாசஸ்தலம் என்பது பெரிய அழகான வீடு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளை பார்க்கிலும் பரலோகம் என்பது மிகவும் பெரியதும் அழகாயும் காணப்படுகிறது. இயேசு சொன்னார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்திற்கு சென்றார். அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த நாள் முதல் இயேசு நான் திரும்பவும் வருவேன், உங்களையும் அழைத்துச் செல்லுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகிறார்கள். யாரும் நினையாத வேளையிலே நான் திடீரென வருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் வரும் முன் மரித்து போன கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகும்? அப்படிப்பட்டவர்கள் நேராக இயேசுவிடம் செல்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. சரீரத்தில் நாம் இல்லாமல் இருப்பது நாம் ஆண்டவரிடம் இருக்கிறோம் என்பதாம். பரலோகம் எவ்வளவு அழகானது என்று வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தல் கூறுகிறது. பரலோகம் எவ்வளவு அழகானது என்று வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தல் கூறுகிறது. இதிலே மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால், பரலோகம் என்ற தேவனுடைய வீடு ஒரு விசேஷமான ஒன்றாகும். தேவன் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். ஆனால் அவருடைய சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்கிறது. தேவதூதர்களும் மற்றும் பரலோக ஜீவன்களும் பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கின்றன. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாக மரித்த யாவரும் அதை செய்கிறார்கள். அவர்கள் விசேஷித்த பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறார்கள். அவர்கள் பாடுகிற பாடல்களின் சில வார்த்தைகளை இங்கே காணவும். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலேயே கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5:9. புதிய எருசலேம் என்று பரலோகத்தை வேதத்தின் கடைசி பக்கங்கள் விளக்குகின்றன. விலையேற பெற்ற கற்களும் சுவர்களின் அடித்தளத்தை மூடி அழகாக வண்ண வண்ணமாக ஜொலிக்கின்றன. ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பெரிய முத்தாலான வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. நாம் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது! பரலோகமானது உள்ளே இன்னும் அழகாயிருக்கிறது. தெளிவான கண்ணாடி போல பட்டணமானது சுத்தமான பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. தெருக்கள் கூட பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து ஒரு அழகான சுத்தமான ஜீவ தண்ணீரான நதி புறப்பட்டு ஓடுகிறது. நதியின் மறுபக்கத்தில் ஜீவ விருட்சம் காணப்படுகிறது. அது முதலாவது ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்டது. இந்த விருட்சம் விசேஷமானது. ஏனெனில் அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான 12 கனிகளை கொடுக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் தேசங்களை குணப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. பரலோகத்திலே வெளிச்சத்திற்கென்று சூரியனோ சந்திரனோ அவசியமில்லை. தேவனுடைய மகிமையே அற்புத பிரகாரமாக எல்லாவற்றையும் நிரப்புகிறது. அங்கு இரவு என்பதே இல்லை. பரலோகத்தில் உள்ள மிருகங்கள் கூட வித்தியாசமாக காணப்படுகின்றன. அவைகள் அடக்கத்துடன்
நட்புடன் காணப்படுகின்றன. ஓநாய்களும் ஆட்டுக்குட்டிகளும் ஒன்றாக புல்லை மேய்கின்றன. வலிமையான சிங்கங்கள் கூட மாடோடு சேர்ந்து வைக்கோலை சாப்பிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே அவைகள் ஒன்றையொன்று காயப்படுத்துவதோ அழிப்பதோ இல்லை. நாம் சுற்றி பார்க்கும்போது பரலோகத்திலே சில காரியங்களை நாம் காண முடிவதில்லை. கோபமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கறதில்லை. யாரும் சண்டை போடுவதோ சுயநலத்துடன் காணப்படுவதோ இல்லை. கதவுகளில் பூட்டு இல்லை. ஏனெனில் பரலோகத்தில் திருடர்கள் இல்லை. அங்கு பொய்யர் இல்லை. கொலை செய்கிறவர்களோ மந்திரவாதிகளோ வேறு எந்த துஷ்ட மனிதர்களோ இல்லை. பரலோகத்திலே எந்த விதமான பாவமும் இல்லை. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். அங்கே எந்த விதமான அழுகையும் இல்லை. சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற போது மிகவும் துக்கத்தினாலே அழுகிறார்கள். பரலோகத்திலே தேவன் அவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைப்பார். பரலோகத்தில் மரணம் கூட கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் என்றென்றும் அவரோடு இருப்பார்கள். இனி அங்கே துக்கமோ அழுகையோ வேதனையோ இல்லை. அங்கே வியாதி இல்லை, பிரிவு இல்லை, மற்றும் அடக்க ஆராதனையும் இல்லை. பரலோகத்தில் உள்ள எல்லாரும் எப்போதும் தேவனுடன் சந்தோஷமா இருப்பார்கள். மிகவும் சிறப்பாக பரலோகம் சிறுவர் மற்றும் சிறுமியர்களும் கூட உண்டு. பெரியவர்களுக்கும் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஆண்டவராகிய அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புத்தகம் காணப்படுகிறது. அது முழுவதும் மக்களுடைய பெயர்கள் அடங்கியிருக்கின்றன. அதிலே யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன தெரியுமா? இயேசுவை நம்பினவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதிலே காணப்படுகின்றன. அதிலே உன்னுடைய பெயர் உள்ளதா? வேதாகமத்தில் பரலோகத்தை பற்றிய கடைசி வார்த்தைகள் ஒரு அற்புதமான அழைப்பை கொடுக்கின்றன. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமேன். நாம் தவறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். அதை அவர் பாவம் என்று அழைக்கிறார். பாவத்திற்கு தண்டனை மரணமாகும். தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினாலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரணமடைய செய்தார். இயேசு உயிரோடு வந்து திரும்பவும் பரலோகத்திற்கு சென்றார். இப்போது தேவனாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப விரும்பினால் இந்த வாக்கியங்களை தேவனிடம் சொல்லுங்கள். பிரியமுள்ள தேவனே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கைக்குள் வாரும். என்னுடைய பாவங்களை மன்னியும். அதன் மூலம் நான் புதிய வாழ்வை இன்று பெற்று உம்மோடு எப்போதும் இருக்க உதவி செய்யும். நான் உம்முடைய பிள்ளையாக வாழ உதவி செய்யும். ஆமேன். யோவான் 3:16. வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து தேவனுடன் பேசவும். பரலோகம் தேவனின் அழகான வீடு. தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்திலிருந்து ஒரு கதை காணப்படும் இடம் யோவான் 14, 2 கொரிந்தியர் 5, வெளிப்படுத்தின விசேஷம் 4, 21, 22. எழுதியவர் எட்வர்ட். மொழிபெயர்ப்பாளர் தாசன் ஜெயராஜ். தழுவியவர் லின் டோயர்க்சன். சித்தரிப்பவர் சாம்சன் தாசன்.